வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 ஆட் சம்பந்தமான ஒரு சில இம்பார்ட்டன்டான அப்டேட்டை நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைவி3 ஆட் சம்பந்தமான நிறைய விதமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக போடக்கூடியவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம நேரில் பார்க்கக்கூடியவங்களாகட்டும், நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, ஸோ மைவி3 ஆட்ஸ் அப்டேட்டை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் தெரியப்படுத்துவாங்க. இப்போதைக்கு கம்பெனியில் என்ன நடக்குது, என்ன ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனோட அடிப்படையில் அவங்க முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சு, ஆப்பு வரப்போகுதுன்னு சொன்னீங்க, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டுட்டாங்களா இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான பேமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அப்புறமா கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆகும், பழைய மாதிரி எப்போ ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் சொன்ன மாதிரி எம்டி சார் இப்போ வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த 71 டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைல் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்காக எம்டி சார் வந்து அஃபிஷியலான தகவல்னு தெரியப்படுத்தலை, எப்போ இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம சேனல் மூலியமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லக்கூடியது, ஸோ பொறுமையாக தான் இருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எம்டி அஃபிஷியல் சேனலை தவிர மற்ற சேனலில் வரது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகம் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம விசாரித்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறோம். இதில் முக்கியமான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புன்னு பார்க்கும்போது நம்ம கம்பெனி சார்புலேருந்து மைவி3 ஆட் எம்டி ஃபாரம் சேனல்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. எப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூடிய விரைவிலேயே அவங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம விசாரித்த தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. அதாவது எம்டி சார் வெளில இருக்கிறாங்க. இந்த 71 டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைல் கிராண்டட் ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ள கலந்து பேசிக்கிட்டு இப்போ நம்ம கம்பெனி சம்பந்தமாக வேற என்ன பண்ணால் நல்லா இருக்கும், ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டெப் எடுத்தால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கலந்து பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டா கூட வேற ஏதாவது பிரச்சனைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்போதைக்கு அவங்க மௌனம் காக்கலாம். ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸான ஒரு தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துகிட்டு இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைல் வந்து கிராண்டட் ஆகிடுச்சு. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த கம்பெனியை திரும்ப ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக நடக்கும். ஸோ எது நடந்தாலும் சரி, இந்த ஆப்பை கொண்டு வர மாதிரி இருந்தாலும் சரி, அஃபிஷியலான யூடியூப் சேனலில் இதுக்கான முழுமையான விவரத்தை நம்ம எம்டி சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது நல்ல தகவல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான ஒரு தகவல் வரும். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட கருத்துப்படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதம் இந்த பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் கம்பெனி சம்மந்தமாக எப்படி இந்த 71 டேரக்டர்ஸ் வெளில வந்தாங்களோ அதுபடி இந்த கம்பெனி சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு தெரிய வரும். ஸோ அந்த தகவல் ஒரு கன்ஃபார்மாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.